ரெட் பேலஸுக்குள்ளே போக போகிறோம். கடைசியாக நம்ம முயற்சி பண்ணி சைக்கிளையெல்லாம் போட்டு வந்துருக்குறோம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் உள்ளே போய்ட்டு. ஓகே, உள்ள லவுடா இப்போ போகலாமா? 5:30 வர சொன்னார், 6 மணி ஆகிடுச்சு. எல்லாம் மூடி கிடக்கு. ஓகே, என்னன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு நம்மளோட ஐடியா வாங்கிட்டு நம்மளை வந்து செக் பார்க்க விட்ருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆம்பிளேஸு விடுவாங்களான்னு சொல்லி தெரில, பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு போவோம். ரெட் பேலஸ் சிறுசு. இது வந்துட்டு குவைத்தியில் வாழ்ந்த வாழ்க்கை, பழைய காலத்து வாழ்க்கையை வந்துட்டு காட்டுற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. உண்மையிலேயே வேறு லெவல், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எப்பயும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வந்துட்டு மறக்கக்கூடாது. நம்மளுடைய புதிய தலைமுறைகளுக்கு அதை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல இவங்க உண்மையிலேயே சரியான விதத்தில் தான் இருக்காங்க. நான் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பாராட்டுறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த ஒரு இது கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் 2 கிழமை 3 கிழமையாக ட்ரை பண்ணி வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து இப்போ மூடி மாஷா அல்லாஹ். ஓகே, இதில் வந்துட்டு அதை பற்றின விஷயம் போட்டிருக்காங்க. பார்ப்போம். ரெட் பேலஸ் அப்படி கீழே வந்து கடைசியாக கீழே இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஓகே, இதை வந்து கட்டுனாங்க. அப்படியே இதில் வந்துட்டு இப்படி போட்டிருக்கு. கட்டுனது வந்துட்டு ஷைக் முபாரக் அல் சபா 1896 1915 வரட்டும் இருந்திருக்காங்க. அண்ட் வந்து மிஸ்டர் முகமது அப்துல் ரஹ்மான் அல் ஹமசி, மிஸ்டர் சுலைமான் அல் சலம் அல் சுபே, இவங்க தான் இதுக்கான பில்டர்ஸ். ஓகேங்களா, அவங்களுக்கான க்ரெடிட்ஸ் போயே ஆகணும். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஒரு மக்கள் வாழ்ந்த இதை வந்துட்டு நமக்கு இன்னமும் நினைவார்த்தமாக வச்சிட்ருக்காங்க. நம்ம இந்த ரைட் சைட்லேருந்து போவோம். நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனது இது ரைட் சைடு இதானே, இங்கேருந்து போவோம். சரிங்களா, இப்படி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போவோம். கிணறு இருக்குது. சேர் போட்டிருக்காங்க. ஓகே, இது லொக். இது வந்துட்டு அமீர் ஆஃபீஸ். திஸ் ரூம் equipped with 3 opening for ventilation and light server. இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. என்ன சொன்னால் எனக்கு உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கல டைம் இல்லை. சரிங்களா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டிகிட்டு போயிடுறேன். இது கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம வந்துட்டு இதை இந்த டோர். ஓகே, இது வந்துட்டு அமீர் டெபுட்டி ஆஃபீஸ். ஓகேங்களா, அடுத்தது இதுக்குள்ளேயும் போகலாது. ரூம் நம்பர் 3 த கார்ட் ரூம், செக்யூரிட்டி இல்லை, கார்ட்ஸ்ன்றது வந்துட்டு நம்மளை வந்து பாதுகாப்படுது. இதில் வந்துட்டு ஒரு கொடி இருக்குங்க சென்டரில், குவைட் கொடி இப்படி இருக்கா. இது வந்துட்டு அவங்க ஃப்ரீ டைமில் உட்காந்து இது பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உள்ள ரூம்ஸை கொஞ்சம் திறந்து பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணி நான் நல்லா நிந்திக்கும். பட் இல்லை, பரவாயில்லை. இப்படி போய்ட்டு மற்ற இடத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்புவோம். ஒரு பழைய காலத்துக்குள்ளே போகிற ஃபீல் வருது அவங்க எல்லாருக்கும். ஓகே, இது வீடு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதை போய்ட்டு இந்த பக்கத்தை பார்த்துட்டு வருவோம். இங்கே நிறைய இருக்குங்க. இது சம்மர் கெஸ்ட் ரூம். சரிங்களா,
சம்திங் ஓப்பனில் இருக்குது மீன்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. அதாவது ரூஃப் கூலாக இருக்கிறதுக்காக வேண்டி ஓலையெல்லாம் வச்சுருக்கு. ஓகே, அடுத்தது கட்டில் கோர்ட்யார்ட். சரிங்களா, அதாவது ஸ்பெசியஸ் கோர்ட்யார்ட் வித் a very small entrance used for gathering and feeding the camels and sheep belongs to the palace guests during their visit to Sheikh Council. சரிங்களா, ஓகே. ஓஹோ, இது வேறு லெவல் ஃபீலிங்கை கொடுக்குதியா. உண்மையிலே நான் மட்டும்தான் இருக்கேன், வேறு யாருமே விசிட் பண்ண வரல. ஏன் இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இதெல்லாம் உண்மையிலேயே பார்க்க வேண்டிய இடம். எனக்கு குவைட்டுக்கு வந்தேன், மக்கள் கட்டாயம் வாங்கணும், விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடங்களுக்கு விசிட் பண்ணுங்கள். இது காட் கோர்ட்யார்ட். ஸோ இது எப்படி இருக்குது. ஸோ மற்ற ரூம்லாம் பூட்டி இருக்குது. அந்த இடம் கொஞ்சம் நல்லா இல்லை, அதில் காட்டலை. பிகாஸ் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம், அதில் நம்ம வந்துட்டு பிள்ளைகள் சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் அதை பார்த்து நிவர்த்தி செய்யணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நம்மளை சொல்லலை அது. ஓகே, நெக்ஸ்ட் பிளேஸ். மேலே ஏறலுமா அப்படின்னு தெரியல, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வின்டர் கெஸ்ட் ரூம். இது ஏன் இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னா, நேற்று புழுதி மணல் அடிச்சிச்சு, புழுதி காற்று அடிச்சிச்சு, அதனால எப்படி இருக்கு. பழைய டோர் லுக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணவே இல்லை. அது அம்மா பெரிய கட்டை போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தோன்னே நான் அப்படியே இதாகிட்டேன், பயமாகிடுச்சு. ஏன்னா வேறு ஏதோ கருப்பு கலரில் உருவம் இந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பயந்துட்டேன். இதே கீழே விரித்து கீழே போட்டு உட்கார்ற மாதிரி உள்ள செட்டப். அது கீழே உட்கார்றது அந்த தெரியும், அரபி வீட்டிலலாம் அதிகமாக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளது அதுதான் அது. ஓகே, இதுக்கு மேலே போகலுமா போகலாதான். ஓகே, லெட்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு வந்துட்டோம். ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகே, இது இப்படி இருக்குது. சரிங்களா, ஓகே, நம்ம ஏறல போயிடுவோம். என்ன மேலே ஏறலுமா ஏறலாதான்னு தெரில, அதை பற்றி ஒன்றும் அவங்க போட்டும் இல்லை. மேலே போட்டு உடஞ்சிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், நம்ம தலையில் வந்துடும். அப்புறம் இது இருக்குது, நான் நினைக்கிறேன் ப்ரேயர் ரூம்னு. ஃபஸ்ட்டு இதில் பார்த்துக்குவோம். ஆமாம், இந்த மொஸ்க். ஓகேங்களா, பள்ளி. உள்ள ஷூவோட போகலை, ஜஸ்ட்டு உள்ளே இப்படி கட்டி அப்படி காட்டிட்டு போயிடுறேன். என்ன சொன்ன பள்ளி இப்போ தொழுகிறாங்களோ இல்லையோ, எப்படியோ அது பள்ளியாக இருந்திருக்கு. அப்போ அதுக்கான ரெஸ்பெக்டை கொடுத்தே ஆகணும். ஓகே, பள்ளிக்குள்ளே நான் போகலை. என்ன சொன்னால் ஷூவோட நிற்கேன், ஷூவை கழட்டிட்டு போவோம், டஸ்ட்டாக இருக்குது, அதனால போகலை. ஓகே, இது வந்துட்டு இமாம் லிவிங் ரூம். பக்கத்தில் பள்ளி பக்கத்துலேயே இமாம் வந்துட்டு தங்கிறதுக்கான ரூம். ஸோ இது உள்ளுக்க இப்படி இருக்கு. சரிங்களா, உள்ளுக்கு ஏசியெல்லாம் இருக்குங்க. இது உள்ளுக்க இந்த இருக்குது, ஆள் தங்குற இடம் போல் இருக்கு. அப்படியே வெளியே வந்துடுங்க. ஓகே, அடுத்து
அந்த கிணறு அப்படியே இருக்கட்டும், அந்த கிணத்த வந்து போய்ட ஆக்கணும். ஆமாம், இது இமாம் பெட்ரூம். சரிங்களா? அப்புறம் கெட்டில் கோர்ட்யார்ட். ஓகே, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். அது என்ன சென்டரில் இது என்னென்னு தெரில. நான் போவேன், நான் பழைய பில்டிங். ஸோ நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது நல்லோம். ஓகே, முடிஞ்சு. அடுத்தது போவோம். அதில் என்ன விஷயம்னு சொல்லி போடல, அது கோர்ட்யார்ட்னு தான் போட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம ரெஸ்பெக்டை கொடுத்துட்டு போவோம். அடுத்தது த சைக் ப்ரைவேட் ரெசிடென்சி. சரிங்களா? அப்படியே உள்ள போ. ஓ, கேட்டை பாரு. வேற லெவலில் இது செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே அதே இது தானே மேலே இன்டீரியர். இன்டீரியரா, மேலே ரூஃபு. சேக் ரூம். இது நல்லா இருக்குது. இந்த போட் பார்த்தீங்களா, அது நேற்று பெஞ்ச டஸ்ட்டில் அது அப்படி இருக்குது. இதுக்குள்ளால போவோமா? போய் பார்ப்போம் வாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. எப்படி ஏறி இறங்கியிருப்பாங்க அப்படின்ற கேள்வி வந்துட்டு எனக்கு இருக்குது. மேலே இடம் இருக்குது. போகலுமா? மேலே ஒரு இடம் ஒன்று இருக்குங்க, அந்த இருக்கு. அது என்னன்னு சொல்லி தெரில. ஆனால் மேலே ஏறலன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, யாரும் இல்லை, நம்ம போய் பார்ப்போம். பயமாக இருக்கு. போயிடுவோம். காலை வைக்க பயமாக இருக்குங்க. இதை பாருங்கண்ணே நீங்களே. ஆனால் செம்மையாக இருக்குது மேல் வியூ. கொடியை பாருங்க. அது என்னன்னு தெரில. லாஸ்ட்டாக வந்தப்போ ஒருத்தர் 2 பேர் மேலே ஏறி நின்னாங்க தான். இருந்தாலும் அது அவங்க ஸ்டாஃபு, நாம் ஸ்டாஃப் இல்லையே. அடுத்து ஸ்டெப்ஸை பாருங்கள். எங்கே பாருங்கள், காலில் காட்டுறேன். என் காலில் இந்தளவுக்கு தான் இருக்குது. வெளியில் முன்துண்டு அவ்வளோ வெளில நிற்கி, அவ்வளோ குட்டியோண்டு. ஓகே, இது வந்துட்டு கன்சர்ட் ரூம். ஓகே, இது வேறு சின்னதாக இருக்குது. ஹைட்டு என்ட்ரன்ஸு நல்லா இருக்குது. அது இன்னும் சின்னதாக இருக்குங்க. இது இவ்வளோ குட்டி ஒன்றா இருக்குது. இதுக்குள்ளே ஒரு பில்டிங் இருக்குது, இந்த ஆர்மரின்னு சொல்லிட்டு. இங்கே இப்படி தான் காட்டணும். ஸோ பல்ப் வெளிச்சம் படுது. இதுக்குள்ளே என்னமோ இருக்குது. வேற பயமாக இருக்குது. போமா வேணாமா? என்ன அவ்வளோ கும்பிட்டா இருக்கு. ஃபோன் டோச் அடிச்சு பார்ப்போமா?
பொறுங்க பார்ப்போம். சும்மா துணுண்டாக இருக்குங்க. துணுண்டு சின்னோட்டியாக இருக்கு. அதுக்குள்ள என்னமெல்லாம் இருக்குது. எளிய என்னமோ இருக்குது. இந்த இடத்த நான் உங்களுக்கு எப்படி போனேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. சொல்லுங்க, அவ்வளோதான் ஹைட்டு. இப்படித்தான் போகணும் சரிங்களா? அப்படி தான் போனேன். அடுத்த இடம் இருக்குது, அதை விட்டு பார்ப்போம் வாங்க. இவ்வளோ டியூண்டாக இருக்குது. ஸோ இதில் ஒயிட் போர்டெலாம் இருக்குது. ஸோ இப்படி போய் இதுக்குள்ளால வெளியே வந்துட்டோங்க. அகைன் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த துண்டை முடிச்சுட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்தோம் உள்ளுக்கு. அதுக்கு அடுத்த கேட்டால் வெளியே வந்துருவோம். எப்படியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது தான் வந்து நான் வந்து சொன்னேன் தெரியுமா, மேலே ஒரு இது ஒன்று இருக்குன்னு சொல்லி. அது மேலே சின்ன ஒரு இடங்க, ரூம் மாதிரி தான் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு ரூம் இருக்குது. இப்படியே போனால் அங்கே ஒரு இடம் உண்டு. ஓகேயா? ஸோ வாங்க அப்படி கீழே போ. இந்த துண்டெல்லாம் உடஞ்சிடுச்சு. இலக்குது. இது வந்து சம்மரி ஃபேமிலி ரூம். எல்லாம் இருட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அங்கே ஒரு ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்ன இடம்னு பார்த்துப்போம் சரிங்களா? ஏன்னா அது நம்ம அதுக்குள்ளால போய் இதுக்குள்ளால வந்துட்டோம். கிச்சன். கிச்சனா? வாங்க, கிச்சனாமே. கிச்சன்றது கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்லாம் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்துருக்கணும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, சீரியஸாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட்டிருக்காங்க. ஒவ்வொரு ரூமு அதெல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அது அப்படி கொண்டு போய் காட்டினா இது அப்படி தான் வரும். மேலே அதால் கொண்டு வந்து காட்டினேன் தானே, அதால் இப்படி காட்டினேன் தானே, அதே தான் இதுவும். அதனால் அது வேணாம், ரெண்டும் ஒரே ரூம் தான். இதை உள்ளே வந்துட்டேன் டிரெக்டாக. இடத்த பார்க்குது. என்ன பேருப்பா? அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்தது இதுவும் குட்டி ரூம் ஒன்று. நல்லா இருக்கு, நல்லா இல்லாமல் இல்லை. இது வந்து உமன்ஸ் டோர் சரிங்களா? நான் நினைக்கிறேன் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கும், பின்னால் போய் வர்றது அந்த மாதிரிக்கு. ஏன்னா முன்னால் இது வந்துட்டு பேலஸ் தானேங்க, முன்னால் ஆளுங்க இருக்கிறப்போ
அவன் வந்துட்டு கேர்ள்ஸ் புழங்குறதுக்கான இடமா இருக்கணும்ல. ஓகே, இதுக்கு டீட்டெயில்ஸ் ஒன்றும் போட்டில்ல. ஓகே, அவ்வளோதான். இது வந்து த கான்சர்ட் கோர்ட்யார்ட் அண்ட் லிவான் லிவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. லிவான் அப்படின்னு தெரில, அதாவது இந்த ஏரியா சென்டர் பாயிண்ட். ஓகே, நம்ம சென்டரில் இருந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட் அப் காட்டுறேன். சென்டருக்கு வந்துட்டோமா? இது கிச்சனு. அது வந்துட்டு அவன் வீடியோவில் போட்டிருக்கான் பாருங்கள், வந்துட்டு அது வந்துட்டு உமன்ஸ் என்ட்ரன்ஸ். இது வந்துட்டு இப்போ நம்ம நிற்கிற இடத்த வந்துட்டு என்னென்னு போட்டிருக்கா அதில் அப்படி இந்த பக்கம். சரிங்களா, எப்படி இருக்குது? ஓகே, இதுதான் இந்த ஒரு ஏரியா. ஒரு அரபி வாழ்ந்த இடத்துல, ஒரு குவைட்டி வாழ்ந்த இடத்துல இப்போ நாம் வந்து நடந்து பார்த்துட்ருக்கோம். என்னைய ஜூம் பண்ணுறியா, நீ என்னைய வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறியான்னு சொல்லி தரல. இப்போ இந்த மாதிரி இடம் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்குது. சரிங்களா, வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கட்டாயம் வந்தே ஆகணும். வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த இடத்துல நான் மட்டும்தான் இருக்கேன், க்ரௌடே இல்லை அப்படின்றப்போ இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அமேசிங்கான ஒரு ஃபீலிங். கண்டிப்பாக எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ இன்னும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும். சரிங்களா, ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு நல்ல ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வாரீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. இன்னும் இந்த இடத்த பார்க்கறதுக்கு போய் பார்த்துட்டு அப்படியே போகலாம். சரிங்களா, இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகலாம். இப்போ அப்படியே போனோம் அப்படின்னாக்கா இதில் வேறு எங்கிட்ட எக்ஸிட் இல்லையே, நம்ம டேரெக்டாக அது வந்த வழியால் தான் போகணும். ஓகே, அதுக்கு வந்த வழி ஒன்று தான் வழி, அதில் தான் நீங்கள் எக்ஸிட் ஆகணும். பின்னால் இருக்கிறது கேர்ள்ஸுக்கான எக்ஸிட்டு, கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கானது. ஓகே, இதில் வந்துட்டு சின்ன பசங்களுக்கான கேட் ஒன்று இருக்குங்க பாருங்க. பெரிய கேட்டும் இருக்குது, சின்ன கேட்டும் ஒன்று இருக்குது. ஆனால் பழைய காலத்து கேட்டு பயங்கரமாக இருக்குது. ஓகே, அடுத்தது இது இதில் உட்காந்து கதைக்கிறதுக்கான ஒரு இடம். நான் நினச்சேன் குயிக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப பெரிய இடமா இருக்குது. இது வந்து காஃபி ரூம். அடுத்தது இப்படியே போனீங்கன்னா சைக் கவுன்சில் ரூம். ஓகே, அடுத்தது அப்படியே போகிறோம். இது வந்துட்டு டாக்கா அப்படின்ற தஜ்ஜான்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு அது என்னன்னு சொல்லிட்டு தெரில. த டக்கா இஸ் அ ப்ரோமினன்ட் பெஞ்ச் பில் adjacent to the house wall, usually located near the Diwania for seating, especially in summer, and is shaded in the palace. It was used for the Sikh guards to sit while he was in the Diwania with his guests. Okay, இந்த குந்தப்பட்டி போட்டிருக்குங்க. சரிங்களா, அவ்வளோதான். மறைச்சி வச்சுருக்கு. ஆமாம், அதால் போகும். சீரியஸ்லி கலைக்குது. இதுக்குள்ளே போகல, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னு சொன்னால் விட்டுருவீங்களா என்ன? இது சம்மர் ஸ்டேபிள். The fences yard used to keep horses during the summer. This area also overlooks the main palace courtyard during the signs. அதாவது இது வந்து குதிரையில் வளர்க்குறதுக்கான இடங்க. முடிஞ்சுது. சரிங்களா, சம்மர் டைமில் வச்சு குதிரையில் வளர்க்குறதுக்கான இடம். அடுத்து அது என்னது?
ஐயோ, நான் நினைக்கிறேன் இது ஒட்டத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்கும், மெயின்டெனன்ஸுக்கு போனது ராமானுக்குள்ளே கிடக்கு. ஓகே, அடுத்து மேலே முடியலங்க. இதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்க போகிறேன். மேலேருந்து பார்த்தேன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. மேலே பெருசாக ஒன்றும் இல்லை. கால் நான் வலிக்குது. இதுக்கு மேலே ஏறி ஏறி குட்டி ஒன்று இடத்த வச்சு கட்டி அதே தான் சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை. அம்மா அல்லா, அம்மா வாப்பா அல்லா. இதில் கால் வைக்க இடம் காணது, அதாங்க பிரச்சனை. ஸ்டெப்ஸில் ஏறுறது எனக்கு இருக்குது. அதில் இதெல்லாம் ஒரு ரூமுங்க, மூடி கிடக்கு. இன்னும் அவனுக்கு திறந்துருக்கு. உங்களுக்கு என்னமோ ஒயிட் போர்டு வச்சுருக்காங்க, உள்ளே போகலாமா வேணாமா, அதுவும் திறந்தானே இருக்குது, அப்போ போகலாம். இது வந்துட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் யுட்டென்சில்ஸ் அண்ட் குக்கிங் டூல்ஸ் பேக் டு 1950s போட்டிருக்கு. ஆனால் குக்கிங் டூல்ஸ் ஒன்றுத்தையுமே காணோம். ஆமாம், இது என்ன சாமான் அது வச்சுருக்கு என்னன்னு தெரில. ஓகே, அதிகமாக இதுக்கு மக்கள் வாரம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் பெருசாக அதை வந்துட்டு கேர் பண்ணுறாங்கல்ல. உண்மையிலே இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்க. நாட்டினுடைய வரலாற்றை ஒரு பழைய இதுகளை சொல்லக்கூடிய இடம். வின்டர் ஸ்டேபிள்னு சொல்லி போட்டிருக்கு இந்த துண்டாப்படியே. வந்து ஸ்டேபிள் மாஸ்டர்ஸ் ரூம். முடியலை சரிங்களா, ஒரு இதுவுமே இல்லைங்க. ஏதாவது உள்ளுக்க பார்க்குறதுக்கு பழைய ஐட்டங்கள் நான் அதில் பார்த்தேன். நான் குவைட்டிஸ்ட பொம்மை, சுருவ பொம்மையெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை. அந்த இருக்கு எல்லாம் அந்த காலத்தில் வச்சு இந்த எல்லாம் இந்த சாம்பிளுக்கு வச்சு இந்த சாமானெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம அப்படி அந்த கிணத்தை பார்த்துட்டு போ. கிணத்துல தண்ணி இருக்கா? வேறு லெவல் நல்லா இருக்குது. நான் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, த வெல் சரிங்களா. உள்ளுக்கு தண்ணி இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. மூடி வச்சுருக்காங்க. இருக்குங்க. அந்த விலங்குதா லைட்டாக விளங்குது. டோர்ச் அடித்தா விளங்குன்னு நினைக்கிறேன். வேணாம், கொஞ்சம் இதை கூட்டி பார்ப்போம். எக்ஸ்போசரை அந்த 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 விளங்குதா, எக்ஸ்போசரை கூட்டினு அந்த விளங்குதா தண்ணி உள்ளுக்க. ஐவா, இந்த விளங்குதா, தண்ணி விளங்குதா? ஓகே, எதுக்கும் நான் ஃபோனில் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. ஆனால் இந்தளவு தூரத்தில் தண்ணி கிடைக்குது அப்படின்னாக்கா ஒருவேளை கீழே செஞ்சு வச்சு அப்படி எதுவும் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் தண்ணி இருக்குது அப்படின்னு போய் கொடியை பாருங்கள்.
சரி அவ்வளோதான். இங்கே இருக்கிற இடம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டினேன். இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி காட்டினேன்னா ஓகேங்களா? இப்போ போகலாமா? ஃபுல் இடமும் உங்களுக்கு சுற்றி காட்டியாச்சு. ரெட் பேலஸ்னு சொன்னதுக்கு ஓகே. ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு இல்லை, ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு இல்லை, நல்லா இருக்குது. அடுத்தது இது இறங்கி வச்சுருக்கானுங்க, லைட்டு போட்டிருக்காங்க, இன்னும் நல்லா இருக்குது. இப்படி அங்கிட்டு போய் பார்க்கலையே, அங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோமா? ஓகே அவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அந்த கேட்டு பெரிய கேட்டு, அந்த உள்ளால் பார்த்த இடங்கள் மட்டும்தான் இருக்குது. ஓ எனக்கு ஏழலை. ரெட் பேலஸையும் முடிச்சிட்டேன். ஆனால் அந்த ஸ்டெச்சுவெல்லாம் இருந்துச்சுங்க, அது ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஓகேவா வந்து பார்க்குறதுக்கு இடம் நல்லமா, இல்லை எப்படி வீடியோஸில் பார்த்துட்டு சும்மா இருக்கிறே நல்லமா அப்படின்றத வந்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, அது வஃப்ராவில் இருக்குது. போகணுமான்னு தெரில, பார்ப்போம். ரொம்ப தூரம் போகும். இங்கே வாஷ்ரூம் இருக்குங்க, அந்த இருக்கா அது வாஷ்ரூம் கோனரில் இருக்குது. அது வாஷ்ரூம், வந்தீங்கன்னா வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அந்த ஒரு ஆர்ம்ஸ் ரூம் மட்டும் போயிட்டோம்னா முடிஞ்சு, அதோட கிளம்ப தான் இருக்குது.